தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கடைசி வீடியோல மெல்கிசேதேக்கின் முறைமை, ஆரோனின் முறைமை 2 முறைமைகள பத்தி பேசியிருந்தோம். இந்த 2 முறைமைகள்ல அநேக விஷயம் பிரிந்திருக்குதல், பிரிவினை, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் சம்மந்தம் இல்ல. அப்படிங்கிறத ஆவியானவர் நமக்கு தெளிவா போதிச்சார். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற அதிகாரம் மத்தேயு 10ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம். 2மே பிரிவினை குறித்து பேசுறது தான். யாருக்குன்னா சீஷர்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் என்னைக்குமே போதிக்கிறப்போ தெளிவின் பரிசுத்த ஆவியானவர்னு அவருக்கு பேர் இருக்கு. என்ன தெளிவுன்னா, வேத வசனங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ இந்த தெளிவின் ஆவியை நமக்கு கொடுக்குறார். இந்த வசனத்துக்கும் அந்த கடைசி வசனத்துக்கும் புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் குழப்பாம இங்க அவர் யாருக்கு சொல்லியிருக்கிறாரு, அந்த இடத்துல அவர் யாருக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க நிதானிச்சு பார்த்தாலே அந்த வசனம் உங்ககிட்ட பேசும். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அசுத்தாவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதிகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 12 பேர்த்து பேரையும் சொல்றார். அந்த 12 பேர்த்தையும் இயேசு அனுப்புகையில் எங்க அனுப்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள். எதுக்கு அனுப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்றார். இப்போ அவர்கிட்ட சொல்லும்போது இந்த வியாதியெல்லாம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம் கடைபிடிச்ச இந்த இஸ்ரவேலர்கிட்ட தான் இருக்குது. என்ன வியாதின்னு பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகத்தை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்ங்கிறார். அப்போ சீசர்கள் எதை இலவசமாக பெற்றாங்க? இந்த அதிகாரத்தை இலவசமாக பெற்றாங்க. இந்த நோய்களை துரத்துறதுக்கு கர்த்தராக கொடுத்த அதிகாரத்தை இலவசமாக பெறாங்க. நீங்கள் இலவசமாக போய் கொடுங்குங்கிறார். பரலோக ராஜ்யத்தை சொல்லும்போது, அதாவது இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாண கட்டளையில் இருந்தாங்க. இந்த சீசர்களுக்கு சொல்லி அனுப்புறார். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மாம்சத்துக்குரியதில்லை ஆவிக்குரியதை பேச சொல்றார். இப்படி பேசதான் இவர் அனுப்புறார். எங்க அனுப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள தான் அனுப்புறார். அனுப்பும்போது என்ன சொல்றாரு? நீங்க பொன்னையோ வெள்ளியோ தடியோ பையையோ எதையும் கொண்டு போக வேண்டாம். நீங்க ஒரு வீட்டுல போய் சமாதானம்னு சொல்லுங்க. அவங்க உங்களை ஏத்துக்கிட்டு உங்க சத்தியத்தை கேட்டாங்கன்னா அங்க புசிங்க. இல்லைன்னா சத்தியத்தை கேட்கலையா அப்படின்னா உங்க காலில் படைஞ்ச தூசியை தட்டிட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு என்னங்கிறத அதை சொல்லிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க கட்டளையை ஏத்துக்கலைன்னா, நீங்க சொல்ற இதை ஏத்துக்கலைன்னா நியாய தீர்ப்பு நாள்ல பயங்கரமா இருக்குங்கிறார். எதுக்கு பயங்கரமா இருக்குன்னா, சோதோம் குமோரா பட்டணம் லகுவா இருக்குங்கிறார். இது அதை விட ஜாஸ்தியா இருக்குங்கிறாரு. நீங்க சொல்லி ஏத்துக்கலைன்னா. இதைத்தான் சீசர்கிட்ட சொல்லி அனுப்புறார். சொல்லி அனுப்பும்போது இவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குங்கிறத அடுத்தது பேசுறார். 10ஆம் வசனத்துல, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. அப்ப ஆடுகள் யார்? ஆடுகள் சீசர்கள் தான் ஆடுகள். அதாவது மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து, மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து பேச்சை கேட்டு மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கிட்ட போறாங்க. போகும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க. இவங்க தான் ஓநாய்கள். நீங்க சத்தியத்தை சொல்லும் போது இந்த ஓநாய்கள் பீறி போடுங்கிறார். அதுக்கப்புறம் நீங்க இவங்க கிட்ட சொல்லும் போது உங்க சுபாவம் எப்படி இருக்கணும்னா, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும். அப்போ யாருகிட்ட சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்னா புத்திசாலித்தனமா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கிட்ட நீங்க புத்திசாலித்தனமா பேச சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புறாவை போல கபடற்றவர்களாய். நான் சொல்லி கொடுத்தத யாரு என்னன்னு பார்க்காம உள்ளத உள்ளபடி சொல்றார். இதுக்கு இதை வச்சு ஒப்பிடுறார். நீங்க இப்படி சொல்லும்போது அடுத்தது என்ன சொல்றாரு? மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். இப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன நடக்குங்கிறதையே அவர் சொல்றார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான்
நீங்க அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும்போது எப்படி பேசுவோம், எதைய பேசுவோம் நீங்க கவலைப்படாதீங்க. பிதாவின் ஆவியானவரே உங்களுக்கு பேச வைப்பாருங்கிறார். இப்படி பேச வைக்கும்போது என்ன நடக்கும்னா, சகோதரன் தன் சகோதரனையும், தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளை எழும்புவார்கள். அதாவது நியாயப்பிரமாணத்துக்காரங்கிட்ட போய் நீங்க சத்தியத்தை, கிருபை சத்தியத்தையும் சொல்லும்போது, இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க? மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பாங்க. நீங்க எக்ஸாம்பிள்க்கு எடுத்தீங்கன்னா, ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை எடுத்துக்கலாம். அவங்க சகோதரர்கள்ட்ட தான் அவர் போய் சொல்றாரு. ஆனா, அவங்க மூர்க்க வெறி கொண்டு கல்லெறிஞ்சு கொல்றாங்க. அததான் அவர் சொல்றார். புரிஞ்சுங்களா? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இங்கே தெளிவா சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பேசினா நீங்க பகைக்கப்படுவீங்கன்னு தான் சொல்றாரு. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதையே இங்கே சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, போற அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் பேசணும். அவங்க சைடு போனாங்கன்னா, அவங்க ரட்சிப்பு நின்னு போயிடும். இவருக்கு சாதகமா அவங்க என்ன பண்ணனாலும் கர்த்தருடைய வார்த்தை பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, கர்த்தர் தான் கிறிஸ்துங்கிறத சொல்லணும். இந்த முடிவு பரியந்தம் இவங்க நிலை நிற்கணும். இப்படி போகும்போது, இந்த பட்டணத்துல உங்கள ஏத்துக்கலைன்னா, வேற ஒரு பட்டணத்துக்கு போங்க. அந்த பட்டணத்துல உங்கள ஏத்துக்கலைன்னா, இன்னொரு பட்டணத்துக்கு போங்கன்னு சொல்லிக் குடுக்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீசன் தன் போதகனைப் போலவும், வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால், அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படிங்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாங்க? பெயல்செபூல் பிசாசின் தலைவன்ங்கும்போது, நீங்க போனாலும் அதைத்தான் சொல்லுவாங்க. உங்களையும் பிசாசு பிடிச்சவன் தான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மறுபடியும் என்ன சொல்றாருங்க? தைரியத்தை கொடுக்கிறார். பயப்படாதீர்கள். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, ரகசியம் இல்லைங்கிறார். அறியப்படாத ரகசியம் இல்லைங்கிறார். அப்ப நியாயப்பிரமாணக்காரனுக்கு இயேசுவே கிறிஸ்துன்னு தெரியும். தெரிஞ்சாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க போய் சொல்லுங்க அப்படிங்கிறார். நீங்க சொல்லும்போது நீங்க யாருக்கு பயப்படணுங்கிறார். இப்ப ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்க சத்தியத்தை சொல்லும்போது, சரீரத்தை கொல்றவங்களுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனா யாருக்கு பயப்படணுங்கிறார்னா, ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே, கர்த்தருக்கே பயப்படுங்கிறார். அதுக்கப்புறம், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக வார்த்தைகள் சொல்லி திடப்படுத்தி சீசர்களை அனுப்புறார். ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த அடைக்கலான் குருவியே பிதாவின் சித்தம் இல்லாம கீழே விழுகாதுங்கிறாரு. உங்க மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குங்கிறார். சரீரமாகிய மனுஷனை கொல்றவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார், திடப்படுத்துறார். இப்ப கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை, அதாவது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்ற சத்தியத்தை நீங்க யார் முன்னாடி, இஸ்ரவேல் வீட்டார் முன்னாடி நீங்க பயப்படாம சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவீங்கிறார். மனுஷர் முன்பாக நீங்க மறுதளிச்சீங்கன்னா, நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேங்கிறார். இதுக்கப்புறம் தான் பிரிவினை உண்டாக்க வந்தேங்கிறார். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இப்ப கர்த்தர் சீசர்கிட்ட சொல்றாரு, நான் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் நினைச்சுக்காதீங்க, நான் பட்டயத்தையே அனுப்ப வந்தேங்கிறார். அப்ப பட்டயம் என்ன? இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் தான் பட்டயம். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, இயேசுவே கிறிஸ்துன்னு தான் அந்த சீசர்கிட்ட சொல்லி, 12 சீசர்கள்ட்ட சொல்லி அனுப்புறார். அனுப்பும்போது இவங்க போறது இஸ்ரவேல் தன்னோட சொந்த குடும்பத்துக்கு தான் போறாங்க. 12 கோத்திரமாய இஸ்ரவேல் வீட்டுக்கு போகும்போது இந்த பட்டயத்தை அவங்க முன்னாடி சொல்லும்போது என்ன வரும்? பிரிவினை வரும். எப்படி வரும்? எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். இந்த உறவுல எப்படி நம்ம ஒற்றுமையா இருப்போம்? மகனுக்கும் தகப்பனுக்கும் என்ன அன்பு இருக்கும்? மகளுக்கும் தாய்க்கும் எப்படி இருக்கும் அன்பு? இந்த அன்பை விட நீங்க பார்க்காம சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். சொல்லும்போது இப்பேற்பட்ட உறவும் பிரியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி 12 சீசர்களையும்
சத்தியத்தை சொல்லி அனுப்புறாரு. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, கிருபையும் சத்தியம்தான் இனிமேல் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது, நியாயப்பிரமாணக்காரங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அதத்தான் சொல்றாரு. அதாவது கிருபை சத்தியத்துக்குள்ள இருக்கிறவங்க நியாயப்பிரமாணத்தை எதிர்க்கும்போது, நியாயப்பிரமாணக்காரங்க சத்துருக்கள் ஆவாங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது இந்த சீசர்களுடைய குடும்பத்துக்குள்ள அனுப்பும்போது, நீங்க அங்க சீசர்களுடைய தகப்பன், தாய், மகன், மகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனாலும் அந்த உறவை விட இந்த உறவு பெருசு. இந்த கர்த்தருடைய அன்பு பெருசுன்னு சொல்லி, சத்தியத்த சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். இதத்தான் அவர் சொல்லி அனுப்புறாரு. இப்போ அந்த சத்தியத்த சொல்லும்போது சிலுவை இருக்கும். இதத்தான் சிலுவைங்கிறார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப அவங்கவங்களுக்கு ஒரு சிலுவை இருக்குது. இந்த சிலுவையை அவனவன் சிலுவையை அவனவன் தான் தூக்க முடியும். இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை இயேசு கிறிஸ்து தூக்குனார். அதே போல சீசர்களுடைய சிலுவை சீசர் தூக்குனாங்க. ஸ்தேவானுடைய சிலுவை ஸ்தேவான் தூக்குனார். அதே போல நமக்கும் சிலுவை உண்டுன்னு தான் சொல்றார். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இதுக்கு லிட்டரலா எடுத்துட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா தன் ஜீவனை காக்க பிரதான ஆசாரி கிட்ட போயிட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை விட்டு இவங்க பிரதான ஆசாரி கிட்ட போகும்போது இவன் ஆத்துமா இழந்து போயிடுறான். ஆனா சீசர்கள் மத்த 11 சீசர்களும் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை கொண்டு போறாங்க. அவங்க மாம்சம் மரிக்குது, ஆத்துமா பிழைக்குது. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். அதாவது சீசர்கள் இந்த 12 சீசர்களையும் ஏத்துக்கிறவங்க அனுப்பின கர்த்தரை தான் ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றத கேட்டுக்கிட்டீங்கன்னா தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவீங்க. நீதிமான் அதாவது ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நீதிமான் ஆனாரோ அதே போல ஆபிரகாமின் வார்த்தைய லோத்து விசுவசிச்சு வந்தார். அவரையும் பைபிள் நீதிமான் தான் சொல்லுது. இப்ப இந்த நீதிமான் சொல்றதை ஏத்துக்கிட்டு வர்றவங்களையும் நீதிமானோட பலனை அடைவான் தான் கர்த்தர் சொல்றாரு. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இந்த 12 சீசர்களும் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை பிரசங்கிக்கும் போது நீங்க அவங்க உபதேசத்தை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களை எப்பவுமே கர்த்தர் மறக்க மாட்டேங்கிறார். இந்த மத்தேயு எழுதின அந்த 10ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலுக்குள்ள இந்த 12 சீசர்கள் அனுப்புறத குறிச்சு பேசுறாரு. இங்க அனுப்பும்போது கட்டளை கொடுத்து அனுப்புறாரு. இந்த கட்டளைகள்ல என்ன பண்ணணும், என்ன நடக்கும், இதெல்லாமே குறிச்சு இந்த 10ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. இதே போல நமக்கும் ரட்சிப்பு வந்த உடனே நம்மளையும் அனுப்புறாரு. இதுதான் அனுப்பப்பட்டவர்கள். இந்த அனுப்புனவங்க உண்மையும் சத்தியத்தை எப்படி சொல்லணுங்கிறத தான் இனி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் மாம்சத்துல பிறப்பிலிருந்தே நாங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிக்கத்தக்கதா கர்த்தர் பிறக்கிறப்பவே கிறிஸ்தவ குடும்பத்துல அடிப்படையில தான் இருந்தோம். அந்த அளவுக்கு குருடர்கள்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா வேத வசனத்துல எங்களுக்கு பழக்கம் கிடையாது. வேதத்திலேயே பழக்கம் கிடையாது. இப்படி இருக்கிறப்போ உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி எத்தனையோ வியாதிகள் இருந்தும் எத்தனையோ வியாதிகள் இந்த உலகத்தை கடந்து போயிருந்தாலும் கொரோனா அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற இந்த வியாதி இந்த மொத்த உலகத்தையே ஸ்தம்பிச்சிச்சு. எப்படின்னா இந்த பிஸியான உலகத்துல அத்தனை பேத்தையும் ஒரு 2 வருஷம் குவாரண்டைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தனிமைப்படுத்தி வைக்குதல் உலக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி அவங்க சுய ஆத்மாவுக்காக யோசிச்சு பார்க்குற நேரத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். உங்களோட ஆயுசுக்கும் என்னோட ஆயுசுக்கும் யாருமே இப்படிப்பட்ட ஒரு வியாதியை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ 2020 முழுக்க டிவி சேனல்லையும் எத்தனையோ ஜபங்கள் எவ்வளவோ போயிருந்தாலும்
சுற்றி இருக்கிற ஜனங்க கூட சந்தோஷமா அப்படித்தான் இருந்தோம். 2021 கொரோனா ரேஸ் வரப்போ அந்த ஏப்ரல்லேருந்து போடுறாங்க. லாக்டவுன் போடுறப்போ அப்படியே வீட்டில் மாஸ் பார்க்குறதா இருந்தாலும் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி சாம்பிராணி போட்டு பூக்களால் அலங்கரித்து, இதெல்லாம் பெருமைக்காக இல்லை, அவ்வளோவும் முட்டாள்தனம். ஆனால் நாங்கள் முட்டாள்னு நாங்கள் உணரல. இல்லை, இந்த வைராக்கியத்தில் இருந்தோங்கிறதுக்காகவும் அவர் செலக்ட் பண்ணல. இந்த சாவு செய்தி அநேக கொத்து கொத்தா மறிக்கிறது வந்து முதலாவது என்னுடைய இருதயத்தை கலங்கடிச்சிச்சு. அதுக்காக ஜெபம் பண்ணணும்னு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த டிவியை பார்த்து ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் பிடிக்காத விஷயம். எப்போ ஜெபம் பண்ணாலும் அந்த ஃபோட்டோவையும் அந்த பீடை இருக்கிற திசையை நோக்கி உட்காந்து தான் ஜெபம் பண்ணுறது வழக்கம். மாசே பார்த்தாலும் டிவியில் மாசே பார்த்தாலுமே அதை பார்த்து உட்காந்து ஜெபம் பண்ணுறது தான் வழக்கம். அதில் இருக்கிறது ஃபோட்டோங்கிறது இந்த குருட்டு கண்ணுக்கு புரியல. இந்த மரமண்டைக்கு ஏறல. அப்படி ஒரு வசனத்தை நாங்கள் கிராஸ் பண்ணியே வரல. என் கசின் சொல்லியிருந்தாரு, நீங்கள் மாட்டி வச்சிருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு ஹீரோனுடைய முகம் அப்படின்னு சொன்னார். அவங்களுடைய தாயாரும் சொன்னாங்க, இது விக்கிரகம்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையிலையும் அதோட புரிதல்லையும் பழக்கம் இல்லாதனால எனக்கு அது வார்த்தை இப்படி சொல்லிட்டாங்களேங்கிறது மனசுக்குள்ள இருந்துச்சே தவிர, அதை நான் கடந்து வந்துட்டேன். அது என்னைய வந்து பாதிக்கல. என் இருதயத்தை உள்ளால தொடல. ஆனால் மே 12ஆம் தேதி இப்படி உபவாச ஜெபம் போயிட்டு இருக்கிறப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. கொரோனா வந்துச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பயங்கர காய்ச்சல். காய்ச்சல் வந்தாலே ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாது. சொல்லிட்டோம்னா உடனே கொண்டு போய் குவாரண்டைன் பண்ணி தனியாக ஜிஹெச்சில் வச்சுருவாங்க. ஸோ யாருக்கிட்டேயும் எதையும் சொல்ல முடியாத சூழ்நிலை. சரி, ப்ரேயரில் இருக்கிறோம், அநேக உபத்திரம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு அதை கடந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவர் மேலே இருந்தவர் திடீர்னு பைபிள் எடுத்துகிட்டு போனார். ரொம்ப அந்த காய்ச்சலோடைய வீரியம், இந்த ஃபீவரோடைய டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், குழந்தைகள்லாம் நீ பார்த்துக்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் வாயில் வந்தது. என் மனசை இது பண்ணல. இது வந்து உண்மையிலேயே இந்த உபவாசத்தை கெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்குது. எத்தனையோ ஜனங்கள் சாகுறாங்க. ஜெபம் பண்ணுற வீட்டில் கர்த்தர் ஒன்றும் பண்ண மாட்டாருங்கிறத வந்து உறுதியாக நான் நம்பினேன். அப்போ இவர் போய் வேதாகமத்தை திறந்து படிக்கிறப்போ கர்த்தர் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டாருன்னா அதுக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுற இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டு நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அநேகர் சொன்னாங்க, வேதத்தை வந்து இப்படி மாற்றிட்டாங்க, அப்படி எழுதிட்டாங்க, நிறையா புஸ்தகங்களை தூக்கிட்டாங்க, ஆர்சிக்குள்ளே வந்து தேவையில்லாத அநேக புஸ்தகங்கள் உள்ளே நுழைக்கப்பட்டுச்சு. ஆமாம், தேவையில்லாத 7 புஸ்தகங்கள் உள்ளே இருக்குது. வேதம் வந்து முன்னாடி புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் 2 கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் ஆவியானவர் பேசியிருப்பார். இப்படி அநேகர் சொன்னாங்க. வார்த்தைகளை மாற்றி போட்டுட்டாங்க, வார்த்தைகளோட பதம் மாறிடுச்சு, அதனால் இப்படி மாற்றிட்டு, அதாவது வேதத்தை வந்து எப்படி வேணால் குத்தம் சொல்லாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை தொடணும்னு நினச்சிட்டாருன்னா நீங்கள் தொடாத வேதத்தை கூட அவர் தொட வைப்பார். கீழ்ப்படியருக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இங்கே வந்து யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம எல்லாரும் பாவிங்கிறனால தான் அவருடைய குமாரனே அவர் இங்கே அனுப்புகிறார். நான் பாவிங்கிறத நான் ஒத்துக்கணும். அதுதான் எனக்கு கொடுத்த டாஸ்க். ஆதாமே நீ ஏன் ஒளிந்திருக்கிறன்னு கேட்குறப்போ, நீ எங்கே இருக்கிறான்னு கேட்குறப்போ, நான் பாவிங்கிறத அவர் ஒத்துருந்தாருன்னா இத்தனை பிரச்சனையே இல்லையே. அவருடைய பாவத்தை அவர் ஒத்துக்காம நீர் கொடுத்த ஸ்திரீ தான் இப்படி பண்ணாருங்க, அதை வேற யாராவது மேலே போகிறப்ப தாங்க பிரச்சனை. சரி, இப்போது இவங்க எல்லாரும் சொல்கிற ஆர்சி பைபிள் வேஸ்ட்டு, அப்படி மாற்றி எழுதிட்டாங்க, இப்படி மாற்றி எழுதிட்டாங்க. இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன, எங்களையே ரட்சிப்புக்குள்ளே நடத்தின வார்த்தையினாலேயே நான் கேட்குறேன். இப்போ அந்த வார்த்தையை படித்து அவர் எங்கள் வீட்டில் இந்த சிலை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டாரு.
காலையில நான் எந்திரிச்சு பார்க்குறேன், நான் கண்ணு தொறக்கிறப்போ இத்தன நாள் நான் எத பார்த்து வணங்கிட்டு இருந்தேனோ அது ஒண்ணுமே இல்ல. அந்த இடமே வந்து எம்ப்டியா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியவும் இல்ல. அப்ப இவர்ட்ட கேட்டப்போ என்கிட்ட யாரோ பேசுனாங்க. நான் பைபிள் படிச்சேன். இந்த மாரி விடுதலை பயணம். ஏன்னா உங்களுக்கு ஆர்சில தெரியும். அந்த இதெல்லாம் மேல அதிகாரங்கள் எல்லாம் சாப்டர்ஸ் பேர்லாம் மாத்தியிருப்பாங்க. அப்போ விடுதலை பயணத்திலருந்து பேசுனாரு. ஏசாயாலருந்து பேசுனாரு. இதெல்லாம் சிலைன்னு சொன்னாரு. சிலைய கும்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அதனால இதெல்லாம் நான் இறக்கி வச்சுட்டேன் அப்டின்னாரு. அப்போ நானு அப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது நாள் மட்டும் எங்ககிட்ட சொன்னவங்கலாம். யார் சொன்னாங்க? எங்க ரத்த பந்தத்தில் எங்க சொந்த குடும்பத்தார் தான் சொல்லியிருக்காங்க. எங்க வீட்ல நான் ரட்சிக்கப்படுறதுக்கு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப அவங்க அத சிலைன்னு சொல்லல. எங்க கூடயும் சர்ச்சுக்கு வந்துக்குவாங்க. வசனம் படிக்கிற இடத்துக்கும் போய்க்கிறாங்க. ஸோ அவங்களோட கிரியை, அவங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் அவ்வளோதான். யாரையும் இங்க குற்றப்படுத்துறக்கோ, யாரும் எங்களுக்கு சொல்லலேன்னு இது பண்றக்கோ கிடையாது. அப்படி இருக்கிறப்போ, எனக்கு உண்மையிலேயே அதில நம்பிக்கை வரல. திடீர்னு உயிர் பயத்துக்காக, ஒரு மரண பயத்துக்காக இவரு இந்த சிலைய இறக்கி வச்சுட்டு, நாளைக்கு திருப்பியும் இதாயிரும் இந்த சிலை தான் பெருசு, என்னோட ஆலயம் தான் பெருசுன்னு சொல்லிருவாரோ! இது என்ன இதில சொன்னாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம். நான் அத ஒத்துக்கவும் இல்ல. திருப்பி என் சிலைக எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ, அந்தந்த இடத்துல அந்த ஃபோட்டோஸையும், சிலையும் வச்சுட்டேன். நைட்டு எப்பவுமே குடும்ப ஜெபம் பண்ணாம படுக்கறதில்ல. அப்போ எங்களுக்கு 2 சின்ன குழந்தைக. அந்த குழந்தைகளையும் வச்சு நாங்க குடும்பமா ஜெபம் பண்றப்போ, கர்த்தர் எங்க கூட பேசின வார்த்தை, விடுதலை பயணம். அதாவது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல. ஆர்சி பைபிள்லேருந்து நான் படிக்கிறேன். என்ன காரணம்னா, வார்த்தை கொடுத்த ஆவியானவர்கிட்ட வித்தியாசம் இல்ல. வார்த்தைகள்ல வித்தியாசம் இருக்குதுன்னு குத்தம் சொல்லிக்கிட்டு தப்பிச்சுக்க முடியாது. உங்ககிட்ட எந்த வார்த்தையில எப்படி அவர் பேசினாலும் தப்பு தப்பு தான். அத விட்டுட்டு வரக்கு உங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் இருக்கணும். கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னைத் தவிர வேறே தெய்வங்கள் உனக்கிருதல் ஆகாது. மேலே விண்வெளியிலே, கீழே மண்ணுலகில், பூமியின் கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ, ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ, அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும், உன் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். இந்த வார்த்தை வந்து ஆர்சி பைபிள்ல இருக்குது. அப்ப இந்த ஓவியம், இந்த சிலை இப்படிங்கிற இந்த வார்த்தைக வந்து உண்மையிலேயே எங்க இருதயத்த குத்துச்சு. அப்ப என்னுடைய பொண்ணு சொன்னா, அவ ரட்சிக்கப்படுறப்போ அவளுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். இதெல்லாம் சிலைன்னு பைபிளே சொல்லுதே! இதெல்லாம் தப்புன்னு ஏசப்பாவே சொல்றாரே! அப்புறம் ஏன் நம்ம இதெல்லாம் வச்சிருக்கிறோம்ன்னு. அந்த 2 குழந்தைங்க தான் மேல ஏறி, நான் வச்சிருந்த எல்லா சிலையும், நான் வச்சிருந்த எல்லா ஓவியத்தையும் இறக்கணும். எங்களை அறியாமயே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. சந்தோஷத்த கண்டிப்பா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி மத்தேயில நம்மளுடைய சொந்த குடும்பத்துக்கிட்ட தான் நம்ம வெளிப்படுத்துவோம். ஏன்னா நம்ம பொறந்ததுலேருந்து இவங்க கூட தானே இருக்கோம். அப்போ என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பீடத்த எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதா அந்த பீடத்த நாங்க செஞ்சு, அதை வந்து நான் தேக்கு மரத்துல எல்லாம் இலச்சு செஞ்சிருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு ஏசாயால போட்டிருப்பாரு. மரப்பலகைய புடிச்சு, மரப்பலகைய புடிச்சு அறுத்து, அத சமைக்கிறதுக்கும் போட்டுக்கிறீங்க, உட்கார்றதுக்கும் செஞ்சுக்கிறீங்க. அதை ஒரு சிலையா செஞ்சு கும்பிட்டா, அது உன்னுடைய பேச்ச கேட்குமா? உன் கையில இருக்கிறது அபத்தமா உனக்கு தெரியலையான்னு ஏசாயாலயும் பயங்கரமா பேசுவார். அப்ப இந்த வார்த்தை எல்லாமே கீழ்ப்படிய கீழ்ப்படிய இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்த தாங்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டேன். என்னை பெத்தவங்களுக்கு. ஏன்னா எங்க சைடு தான் எல்லாம் பைபிள் தூக்கிட்டு போறவங்க. எங்க வீட்டுக்கார் சைடுல இருக்கிறவங்க எல்லாருமே
ஆர்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு எங்களுடைய பீடத்தை காமிச்சோம். பீடம் எப்போவுமே ஓவியங்கள்னாலும், சிலையினாலும், பூவோட அலங்கரிப்புனாலும், அநேக விதவிதமான கேண்டில் ஸ்டாண்டாலும், சாம்பிராணினாலும் நிறைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட பீடம் வெறுமையா இருந்தது. ஆனா கர்த்தர் நிறைஞ்சிருந்தார். அப்ப நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்லப் போறேன்னு சொல்லி, கான்ஃபரன்ஸ் கால்ல, வீடியோ கால்ல அந்த பீடத்த காமிச்சப்போ எல்லாரும், "என்ன வீடு கிளீன் பண்றியான்னு?" கேட்டாங்க. யாருமே அதை எங்களோட ரட்சிப்பா அவங்க யாருமே உணர்ந்துக்கல. அப்ப நான் சொன்னேன், க இந்த மாரி வேத வசனத்திலிருந்து அ அன்னைக்கு தான் கர்த்தர்ங்கிற வார்த்தையே வாயில வருது பாருங்களேன். ஏன்னா இத்தன வருஷமா பிறந்ததுலேருந்து ஏசப்பா, ஏசப்பான்னு சொல்லி தான் பழக்கம். அந்த நாமத்த தவிர வேற நாமத்த உச்சரிக்கவே தெரியாது. ஏசப்பா தெரியும், அநேக செயின்ட்மார்களோட பேரு தெரியும், மரியாளுடைய வணக்கம் தெரியும். எனக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியும். அத காட்டிலும் ஜாஸ்தி வைராக்கியமா இருக்க தெரிஞ்சுச்சு. ஆனா சொல்லிக் குடுக்காத ஒரு நாமம் யாருன்னா கர்த்தர். என் கணவர் கூட பேசுறப்பவும் அந்த கர்த்தர் தான் பேசுறார். விக்கிரகாராதனை தப்புன்னு சொன்னாருன்ன உடனே எல்லாரும், "ஓ! உனக்காக நான் இத்தன நாள் ஜெபம் பண்ணேன். உனக்காக நான் கண்ணீர் விட்டேன். அப்படியா? இப்படியா?" எல்லாம் பண்ணாங்க. ஆனா நீ பண்ணது தப்புன்னு சொல்லலியே. என் வீட்லயே உட்காந்து, நான் வச்சிருக்கிற விக்கிரகத்துக்கு முன்னாடியே நின்னுகிட்டு, நான் போற சர்ச்சுக்குமே அவங்களும் வந்துகிட்டு, நான் செய்ற சடங்காச்சாரத்திலயும் இருந்துகிட்டு, எல்லா பண்டிகைக்கும் கலந்துகிட்டு, நான் கூப்பிடுற எல்லா இடத்துக்கும் அவங்க வந்துட்டு, நான் ரட்சிக்கப்பட்டோனே நாங்க தான் உங்களுக்காக ஜெபம் பண்ணோம்னு சொன்னா, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு. ஏன்னா இவங்களுக்கு சுவிசேஷம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு கடைசி காலத்துல நடக்கப் போற உபத்திரவங்க தான் ஞாபகம் இருக்கே தவிர, பரலோக ராஜ்யத்துக்கு செலக்ட் பண்றது, அதுக்கு உண்டான ஓட்டம் என்னன்னு தெரியல. ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு. நான் வைராக்கியமா இருந்தேன். நான் இப்படியெல்லாம் பண்ணேன். அப்படிங்கிறதுக்காகலாம் ரட்சிப்பு யாருக்கும் வராதுங்க. அப்படி பார்த்தா அதுல நாம தான் லீஸ்ட்டு. நம்மளை காட்டிலும் வைராக்கியமா, ரத்தத்த கீ கீ சொந்த மாம்சத்த கீறிக்கிட்டு, பெரிய பெரிய வழிபாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு, தானம் தர்மமெல்லாம் குடுத்துட்டு, அநேகர் நம்மளுடைய பூமியிலயும், இந்தியாலயும் அநேக பேர் இருக்கிறாங்க. இந்த பொக்கிஷம் எல்லாம் அவங்க கிட்ட போகாம, ஒரு செலக்டட் குரூப் கிட்ட குடுக்குறாங்கன்னா, அவங்க போய் சத்தியத்த சத்தியமா சொல்லணுங்கிறதுக்காக தான். ஆபிரகாம தான் கூப்பிடுறாருங்க. லோத்த அவரு அழைக்கல. ஆனா லோத்து ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைய விசுவசிச்சு அவர் வரார். ஆனா அந்த விசுவாசத்தையும் வேதாகமம் பைபிள் கனம் பண்ணுது. லோத்தையும் நீதிமான் தான் சொல்லுது. அப்படி செலக்ட் பண்ணப்பட்டவங்க கொஞ்சம் பேர் தான். எல்லாத்துக்கிட்டயும் தேவனே நேர்ல பேசணுங்கிற அவசியம் இல்ல. என் கர்த்தர் எங்க வீட்டுக்கார்ட்ட தான் நேர்ல பேசினார். இருதயத்துல பேசுறாரு. இந்த சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டுச்சு. அவருடைய முன் வாழ்க்கைய முழுமையாக அவர் அப்படியே மாற்றி போட்டார். அத்தன நாள் நாங்க அடிமைக அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. இந்த பாவத்துல ஒரு சுகம் இருக்கிற மாரி. அது ஆல்கஹாலோ, சினிமாவோ எத்தனையோ எத்தனையோ மாம்சத்துக்குரிய பாவங்கள் இருந்துச்சு. இது எல்லாத்த விட பெரிய பாவம் என்னன்னா விக்கிரக ஆராதனை. அதிலிருந்து தான் அவர் விடுதலையாக்குறார். அந்த விடுதலை அது அப்படியே கன்டின்யூ ஆயி மாம்சத்துக்குரிய பாவமும் நம்மளை விட்டு ஒவ்வொன்னா அகன்று போயிடுச்சு. வேதாகமம் அவருக்கு கீழ்ப்படியாததான் பாவம்ன்னு சொல்லுது. பாவம்னா என்னங்கிறத உங்களுக்கு யோவான்ல குடுத்திருப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததே பாவம். இந்த கீழ்ப்படிதல குடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ இறக்கி வச்ச சிலை ஒரு மாசம் பக்கம் கீழ அப்படியே மூலையில கிடக்குது. அது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சு வீசணுங்கிற எண்ணம் திருப்பி அவருக்கு வருது. திருப்பி ஆவியானவர் பேசுறாரு. இது எல்லாத்தையும் உடைக்கணும்னு. ஒரு பெரிய கவரா எடுத்துட்டு, நான் நெனச்ச சிலை எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து எங்கேயாவது தூரமா கொண்டு போய் எரிச்சிடலான்னு. ஆனா கொரோனா டைமுங்கிறனால அப்படியெல்லாம் போக முடியல. அப்போ குழந்தைகளும் அவரும் சேர்ந்து
எல்லா சிலையும் உடைக்கிறாங்க. உடையவே மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் பிளாஸ்டர் பாலிஷ்ல செஞ்ச சிலையாச்சா. ரொம்ப பலம் கொடுத்து உடைச்சாலும் உடைய மாட்டேங்குது. அது எல்லாம் உடைக்கிறத நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உடைச்ச சிலை எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பைமேட்டுல போட்டுட்டோம். இப்ப எங்க வீட்டு சைடு சொன்ன மாரியே, அவங்க வீட்டு சைடும் சொன்னோம். மாமியார்ட்ட, சகோதரர்கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் சொன்னோம். இப்ப அவங்கலாம் அதைய கும்பிடுறவங்க சபிச்சாங்க. கும்பிடுற தெய்வத்த வந்து நீ என்ன பண்ணிட்ட? உன் கையால சுத்தி வச்சு உடைச்சிருக்க. இனி உன்னோட அந்த கைக்கு என்ன ஆகுமோ? போற வண்டிய பார்த்து ஓட்டிக்கோ. ஏதா பிரச்சனை வந்தா எங்களையும் சொல்லாத. இப்படி அநேக அவங்களுடைய மாம்சத்துக்குரிய இதைய காட்டுனாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வழிநடத்தல வந்து விவரிச்சு சொல்லவே முடியாது. ஏன்னா, கீறல் கூட விழுகாம தான் அவரு பார்த்துக்கிட்டாரு. வேதத்த தூக்குனதுக்கப்புறம், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுக்கப்புறம், அனாதி ஞானம். இந்த பூமியில எப்படி வாழணும்னு, கர்த்தர பிடிச்சுக்கிட்டு எப்படி வாழணும்னு. டாக்டர நம்பியோ, மனுஷன நம்பியோ, இவங்க சொல்ற எந்த விதிமுறைகள நம்பியோ கிடையாது. சகலவற்றையும் கர்த்தர் காப்பாத்துறக்கு வல்லவரா இருக்கிறார். நீங்க கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதும். ஒவ்வொருத்தருக்கும் கிரியைகள் வித்தியாசப்படும். உங்களுக்கு சொல்லியிருக்க கிரியைகள நீங்க நிலைச்சிருக்கணும். இப்படி இந்த விக்கிரக ஆராதனை பத்தி முதல்ல குடும்பத்துல பகிர்ந்தோம். அப்புறம் இது மட்டும் நாங்க போகாத சொந்தக்காரங்க வீடு, நண்பர்கள், எங்களை சுத்தி இருக்கிறவங்க, நாங்க மாம்சத்துல எத்தனையோ பேத்த ஃப்ரெண்ட்ஸா வச்சிருப்போம். இது எல்லாத்துக்கிட்டயும் வார்த்தை மாறாம விக்கிரக ஆராதனை தப்புன்னு தான் சொல்லியிருக்கிறோம். இது பிசாசு விக்கிரகத்துல இருக்கிறது பிசாசுன்னு தான் சொல்லியிருக்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. இப்ப மட்டும் இம்முட்டும். நீ பிசாச தான் கும்பிடுறன்னு அடிச்சு தான் பேசியிருக்கிறோம். இப்படி பேசுனா இருதயம் வருத்தப்பட அது வந்து போலியான அன்பு. இந்த மாரி ஒரு வார்த்தை யாராவது என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நெனச்சிருக்கிறேன். ஆனா அந்த தப்ப நான் பண்ணக்கூடாது இல்லையா? அவன் மனசு வருத்தப்பட்டாலும், நீங்க கேட்கிற உங்க மனசு வருத்தப்பட்டாலும், அந்த வார்த்தை உண்மை. கர்த்தருடைய வார்த்தை உண்மை. நீ சிலைய கும்பிட்டீன்னா, உன்னுடைய தலைமுறைய 3ஆம், 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். உங்களுக்கு மறக்காம அதைய யாத்திராமத்திலயும் படிச்சு காட்டணும். ஏன்னா, அந்த வார்த்தையோட வீரியம் அப்பதான் உங்களுக்கு புரியும். இது நாள் மட்டும் வீடியோ போடுறப்போ, அநேக வார்த்தைகள வந்து மணிக்கணக்கா உட்காந்து எழுதி பேசுவோம். இப்பலாம் எழுதியெல்லாம் பேசுறதில்ல. அந்த நேரத்துக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரோ, அதைய பேசிட்டு போயிர்றோம். ஏன்னா, வேத வசனத்த வந்து அவர் புஸ்தக சூழல்ல எழுதி கொடுக்க விருப்பப்படல. நம்மளுடைய இருதயத்துல எழுதுறதுக்கு தான் விருப்பப்படுறாரு. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இதுதான் அந்த வசனம். அதுக்கப்புறம் பண்டிகைகள் தப்பு. பண்டிகைகள் வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறப்போ, கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு பண்டிகை மட்டும் இல்ல. நாங்க பிறந்ததுலேருந்தே எங்க ரத்தத்துல ஊறுன ஒரு கொண்டாட்டம். அந்த நாளைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, அது தர்மமாகட்டும், இல்ல விழா கோலமாகட்டும், அலங்காரமாகட்டும், சாப்பாடு வகையாகட்டும், ஒண்ணுமே குறை வச்சதில்ல. எல்லாத்தையும் ரொம்ப ஆடம்பரமா தான் பண்ணியிருக்கிறோம். எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் பண்ணியிருக்கிறோம்.
இந்த கிறிஸ்மஸே இல்லன்னு அவரு எங்களுக்கு உணர்த்தினப்போ, இது வந்து பவுல் சொல்ற மாரி தான். எவ்வளோ பெரிய பரிசேயனா இருந்து, எவ்வளோ பிரமாணத்த படிச்சு, என்னென்னமோ பண்ணி, இதெல்லாமே ஒண்ணும் இல்ல. நான் பாவிகளில் பிரதான பாவி. அப்படிதான். நாங்க செஞ்ச எல்லா ம் முட்டாள்தனத்தையும் அந்த வார்த்தையிலயும், அந்த வசனத்திலயும் அவர் எங்களுக்கு உணர்த்தினார். நான் அன்னைக்கு பொறக்கவே இல்ல. இதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான். இந்த பண்டிகையில நான் இல்லவே நான் அந்த பண்டிகை எனக்குரியதே கிடையாது. பண்டிகைனாலே 7 பண்டிகை தான். உங்களுக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையில நான் சொல்லியிருப்பேன். இல்லாத ஒரு பண்டிகையை புடிச்சுக்கிட்டு, இந்த உண்மையிலேயே இந்த இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற அரசியல புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இவனுங்க ஏன் இப்படி சோரம் போறாங்க? எவன் நல்ல போதகன்? யார் பேச்ச கேட்கறது? வீட்ல இருக்கிறவங்களாகட்டும், சபையில மேடையில நின்னு பேசுறவங்களாகட்டும், இது எல்லா குழப்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னா, இந்த தெளிவின் ஆவியானவர கெட்டியா புடிச்சுக்கணும். அவர் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். முதல் முறையா 2021ல கிறிஸ்துமஸ கொண்டாடாம, ஏன்னா கிறிஸ்துமஸ்ன்னு சொன்னாலே அந்த மாசம் ஃபுல்லா வீடே லைட் எரியும். வீட்ட சுத்தியும் லைட் எரியும். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு, வெளிச்சம் நமக்குள்ள தான் வரணும். சீரியல் செட்லயோ, ஸ்டார்லயோ கிடையாது. நாங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோ போட்டதும் அந்த கிறிஸ்துமஸ் மாசத்துல தான். கிறிஸ்துமஸ கொண்டாடாதீங்கன்னு சொல்லி நாங்க சொன்ன முதல் இதுவே அதுதான். வீடியோல. வருகை சமீபமா இருக்குது. விக்கிரக ஆராதனைய விட்டுருங்க. பண்டிகையை விட்டுருங்க. எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு கூக்குரல் சத்தம் கேட்குதுன்னா, இந்த சத்தமா தான் இருக்கும். இன்னைக்கு அத சொல்லி 5 வருஷம் ஆச்சு. இந்த பண்டிகைகளுக்கும், இந்த ஆடம்பரத்துக்கும் பழகுன இருதயத்த வந்து திருப்புறது ரொம்ப கஷ்டம். சபைக்குள்ள இருக்கிறவங்கள பத்தி நான் பேசுறேன். வெளிய இருக்கிறவங்கள பத்தி எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா நான் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது. பூமி அப்படித்தான் இருக்கும். உலகத்தின் அதிபதி அவன்தான். சபையில இருக்கிறவன் இப்படி இருக்கிறது தப்பு. இது சபையே இல்ல. இந்த பண்டிகைகள முதல்ல நிறுத்தினார். பண்டிகைய நிறுத்தி, அதுக்கு அடுத்ததே அநேக மரணங்கள் வந்துச்சு வீட்ல. முதல்ல வியாதிப்பட்டவர் செத்தாரு. அப்புறம் காரணமே இல்லாம சடங்கு பண்ண சின்ன வயசு புள்ள செத்து போச்சு. அந்த பொண்ணு செத்து 6 மாசத்திலேயே அவங்க அம்மா செத்து போனாங்க. இப்படி எங்க வீட்ல அநேக சாவு. யாரும் வந்து ஏன் இவ்வளோ சாவு விழுகுதுன்னு கேள்வி இல்ல. ஆனா மறக்காம செத்தவங்களுக்கு 3வது நாளு, 40வது நாளு கொண்டாடிறணும். 3வது நாள் மறக்காம கறி, சோறு போட்டு தீட்ட கழிச்சிறணும். இதெல்லாம் சடங்காச்சாரம். இவ்ளோ முட்டாள்தனத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதிலிருந்தெல்லாம் நம்மள கர்த்தர் விடுதலை ஆக்குறாங்கிறத விவரிச்சு சொல்ல முடியல. எத்தன சாவு! கிட்டத்தட்ட 5 சாவு நடந்துருச்சு. இப்ப மட்டும். ஒரே குடும்பத்துல. ஆனா யாரும் சத்தியத்தை ஏத்துக்கிறதுக்கு மனசில்ல. இன்னி செத்தவங்களுக்காக இனி செத்தவங்களுக்காக 30வது நாளையும், 40வது நாளையும், வருஷாந்திரத்தையும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சபைக்குள்ள இருக்கிறவங்களே அதான் செய்றாங்க. ரொம்ப வெறுப்பாச்சு. இதெல்லாம் நான் ஒண்ணும் புறஜாதிய பத்தி பேசலைங்க. ரட்சிக்கப்படாதவங்கள பத்தி பேசல. வெளிய இருக்கிறவங்கள பத்தி பேசல. நான் சொல்றது எல்லாமே சபைக்குள்ள தான். சபைக்குள்ளேயே ஆடம்பரம் கல்யாணம். அந்த கல்யாணத்திலேயே 1008 சடங்கு. சீர் வைக்கிறாங்க, தட்டு வைக்கிறாங்க, வளகாப்பு பண்றாங்க. இதெல்லாம் நாங்க புறம்பே இருந்து பண்ணோம். எங்களுக்கு அப்ப தெரியல. நான் தான் சொல்ட்டனே, நான் ஒரு குருடின்னு சொல்லிட்டேன். நான் ஒத்துக்கிறேன். நான் பாவின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா உள்ள இருந்துகிட்டு நீ ஏன் அத பண்ற? ஜாலியா இருக்கறக்கு உனக்கு வெளியவே இருந்திருக்கலாம்ல. ஏன் கர்த்தருடைய சபைய சோரம் போக்கணும்? இதெல்லாம் கேள்வி கேட்கிறப்ப தான், உங்களுக்கு மத்தேயுல சொன்ன மாரி, அவனவன் தன் தன் சிலுவைய எடுத்துட்டு வரக்கடவன். இதெல்லாம் புரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு சிலுவ தான். எப்படி உங்களால இந்த மாம்சத்துக்குரியவங்களோட இருக்க முடியும்? அவன் சடங்காச்சாரத்துல இருப்பான். அவன் சீர் பண்ணுவான், பொறந்த நாள் கொண்டாடுவான், வளகாப்பு பண்ணுவாங்க. ஏன் மேடையில கல்யாணத்துக்கு பூணல் மாத்துற மாரி பூவையே மாத்திக்குவாங்க. கேட்டா அதனால எல்லாம் ஒண்ணும் தப்பில்லன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எந்த சடங்குமே பாதிக்கப்படாம நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கணும்னா,
நீங்க எதுக்கு அதுக்கு வரீங்க? நீங்க அதே மதத்திலயும், அதே சடங்காச்சாரத்திலயும் எந்த கோத்திரம் எந்த இதுல இருந்தீங்களோ அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லையா? உங்களோட எந்த வழிமுறைகளையுமே நீங்க விட்டுக் குடுக்கறதில்ல. கிறிஸ்தவம் வந்து எல்லாத்தையும் சரிசமமாக்கிருச்சுன்னு சொல்றாங்க. சரிசமமாக்கல. யாருக்கெல்லாம் அங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ எல்லாம் வந்து இங்க சேர்ந்துக்கிட்டீங்க. ஏன்னா இங்க யாரும் எதுவும் கேட்கறக்கு ஆள் இல்லைல்ல. கிருபையின் காலங்கிறனால தப்பிச்சிருக்கீங்க. உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்கனால இதுல நிக்க முடியாதுங்க. இந்த மனுஷங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டு நிக்க முடியாது. வெளிய இருக்கிறவங்க வளகாப்பு பண்றாங்க, வளையல் போட்டாங்க, சந்தனம் வச்சாங்க, குங்குமம் வச்சாங்க, 4 வெரைட்டி சோறு போட்டாங்க. அதையே நீங்க உள்ளேயும் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு ஒரு ஜெப கூட்டம் வேற. உங்கள நீங்களே அலங்கரிச்சு 4 பேத்துக்கு முன்னாடி உட்காந்து, உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் இச்சையோ அதை ஒரு சடங்காக்கிக்கிறீங்க. இப்படி செய்யாத, அப்படி செய்யாதன்னு சொல்றதுக்கு நான் யாரும் இல்ல. ஆனா எதைய விட்டுட்டு வந்தீங்களோ, அதையவே நீங்க திருப்பி ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதுதான் எகிப்து. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, ஏன் அவரு யாத்ராகமத்துல எகிப்தின் அடிமைத்தனம் வீடுங்கிறாரு. எகிப்தின் அடிமைத்தன வீடுனா, எகிப்துல அவங்க 400 வருஷம் அடிமைகளா இருக்கிறப்போ, அவங்க அடிமைக. எகிப்தோட எகிப்துக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அவங்களுடைய விக்கிரகத்த கும்பிடுறதுக்கு அவனுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. இந்த அடிமைக அதை செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் அடிமை. அப்படி 400 வருஷம் அடிமைப்பட்டவனுங்க, ஜெபம் பண்றது என்னமோ கர்த்தர நோக்கி தான் ஜெபம் பண்றானுங்க அடிமைத்தனம் தாங்க முடியலன்னு. ஆனா அதுலேருந்து பெரிய பலத்த கரத்துல விடுதலையாக்கி வந்தாலும், அவனுங்க 400 வருஷம் வழிபட்ட அந்த கன்னுக்குட்டி தானே அவங்க இருதயத்துல இருக்கு. அவரு செஞ்ச கிரியையோ, மோசே நடத்துனதோ, செங்கடல் பிளந்ததோ, இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வராம, அந்த அச்சு இயந்திரத்த அங்கருந்தே கொண்டு வர மாரி தான். இப்ப நீங்களும் உங்களுடைய வளகாப்பு, உங்களுடைய கல்யாண சடங்கு, சாவுக்கு பண்ற கருமாதிக்கு பண்ற தீட்டு கழிச்சுறது, சீரு, நீ சீருக்கு 1008 சடங்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க போதகர கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டா, அருவருப்பா இல்லையா? நியாயப்பிரமாணத்த கடைப்புடிச்சாலே அவர் விபச்சாரின்னு சொல்றார். அதெல்லாம் மாம்சத்துக்குரியது. அது விபச்சாரம்ன்னு சொல்றார். புறஜாதிகளா இருந்துகிட்டு, நம்மளை அவர் உள்ள அழைச்சதே அவருடைய கிருபை. நம்ம இங்க இருக்கிற இந்த அசிங்கத்தையும், இந்த விக்கிரகத்துக்கு செஞ்சதையும் கொண்டு வந்து திருப்பியும் சபைக்குள்ள செய்யறதுக்கு நமக்கு வெட்கமா இல்ல? அப்போஸ்தலர் நடபடிகள் இருந்தா சபைக்காலம் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவரு மரிச்சு 40 நாள் நடக்கிறார். எத்தனையோ பேத்துக்கிட்ட வந்து ஞாபகப்படுத்துறார். அவர் என்னென்ன வசனம் சொன்னாருன்னத. அப்படி சொல்லியும் அவருடைய சீஷர்கள பார்த்து திடப்படுத்துறார். நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு திடப்படுத்திட்டு, ஆவியானவர் உங்ககிட்ட வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். உங்களை பெரிய ஊழியமெல்லாம் செஞ்சு 10,000 பேர்த்த கூட்டி மேடை போட்டு பிரசங்கிச்சு இதையெல்லாம் அவர் செய்ய சொல்ல, அவருக்கு சாட்சியா இருக்க சொல்றார். அவருடைய வார்த்தைய நீதியா சொல்றது தான் அவருக்கு இருக்கிற சாட்சி. பண்டிகை கொண்டாடக்கூடாது, பண்டிகை தப்பு, நியாயப்பிரமாண தப்பு, இது எல்லாமே வேதத்துல இருக்குது. இப்ப நாங்க போய் யார்ட்டயாவது சொன்னா, அது உங்களுக்கு சொன்னதுங்கிறாங்க. அது எப்படி எனக்கு சொன்னதாகும்? விக்கிரக ஆராதனை தப்புன்னு பொதுவா தானே சொல்றாரு. அது உங்களுக்கு சொன்னதுன்னு மத்தவங்களா வச்சு கும்பிட்டுக்கலாமா? எல்லாத்துக்கிட்டயும் நேரடியா வந்து பேசணுங்கிறது அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் சர்வ வல்லவர். அவருடைய ஊழியக்காரர் தான் ஆரம்பத்துலேருந்து அனுப்புறாரு. பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அவர் ஊழியக்காரரை தான் அனுப்புறார். அதுக்கு திஷ்டாங்கமா தான் இஸ்ரவேல நீங்க பார்க்குறீங்க. எத்தனை தீர்க்கதரிசிகள அடிக்கிறாங்க, கொல்றாங்க. யார் அவங்க துன்பப்படுத்தாம இருக்கிறாங்க?
இன்னைக்கு சபை காலத்துல நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க. இப்ப இந்த பிரிவினை இதனால தான் வருது. ஏன்னா மொட்டையா எப்ப பார்த்தாலும் பிரிஞ்சிருங்க, பிரிஞ்சிருங்க, பிரிஞ்சிருங்கன்னு சொல்லி எனக்கு முடிக்கிறதுக்கு மனசு வரல. இதுதான் காரணம். நீங்க பைபிள் எடுத்திருக்கீங்களா? பைபிள் படியிருங்க. இல்ல நான் இங்கேயும் இருந்துப்பேன். அங்கேயும் போய் நான் கொஞ்சம் ஸ்டாரும் மாட்டிக்குவேன். கொஞ்சம் கேக் குடுத்து சாப்பிட்டுக்குவேன். அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் சடங்குக்கு போய்க்குவேன். மனுஷர் வேணுமில்ல. மனுஷன் அவர் வந்து மிருகமா படைக்கல. அவருடைய சாயல்ல தான் படைச்சார். வேத வசனத்த எடுத்தவன் வேத வசனத்த வச்சு பேசுங்க. உலகத்தோட உபதேசத்த வச்சு பேசாதீங்க. உலகத்தானோட உபதேசம் வேதத்துக்கு பொருந்தாது. அவன் முட்டாள். இன்னைக்கு பேசுவான். நாளைக்கு அதை மறந்துட்டு அவன் அப்படியே பாதாளத்துக்கு போற ஜீவன் அவன். அவன் பேச்ச எடுத்துட்டு நீங்க எப்படி பேச முடியும்? ஆதியாகமம் முழுக்க பார்க்குறீங்கல்ல. எல்லா மிருகத்துக்கும் ஆதாம் தானே பேர் வைக்கிறாரு. ஆதாம் தனக்கு ஏற்ற துணையிலையும் தானே வருத்தப்படுறாரு. ஏன் அந்த மிருகத்தோட ஒண்ணு அவர் சேர்த்துக்கலாம்ல? அப்ப சேர்த்துலீன்னா அவர் மிருகம் இல்ல. அவர் தேவ சாயல். தேவ சாயல் எப்படி இருக்கணுங்கிறது தான் வேதாகமத்துல கொடுத்துருக்குது. அதை விட்டுட்டு நீ போய் மிருகமாட்ட வாழ்றவங்க போய் அவங்க கூட சேர்ந்துக்கிறதுக்குல்ல. மனுஷன் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே இங்க படைக்கிறப்ப அவர் என்ன வதவதனா படைச்சாரு. ஒரே ஆதாம் ஒரே ஏவாளத்தானே படைச்சாரு. அவங்க இருக்கல இத்தா பெரிய பூமியில. இன்னைக்கு சத்தியத்துக்காக நிக்க சொன்னா உங்களுக்கு தனிமையா இருக்குதோ? கொஞ்சம்தான். இடுக்கமான வாசலுக்குள்ள கொஞ்சம் தான் போகும். அதையும் அவர் தான் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல வர பிரிவினை இந்த பிரிவினை தான். இவ்வளோ நேரம் பட்டயத்தினால் வரும் பிரிவினையை மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். எங்களோட ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ கடைசியா ஆவியானவர் ஒரு 10 குறிப்புகள் கொடுக்குறாரு. எதுக்குன்னா இந்த முழு வேதாகமத்தையும் பிரிவினை எங்கிருந்து ஆரம்பிக்குது, கர்த்தர் அவருடைய ஜனத்தை எப்படி அசுத்தங்கள் மத்தியிலிருந்து பிரித்து நடத்துறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவு பண்ணி காட்டுறதுக்காக இந்த பிரிவினை குறித்து ஒரு 10 பாயிண்ட். முதலாவது தொடக்கமா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த ஆதியாகமத்திலிருந்தே அநேக பிரிவினையை நம்ம பார்க்குறோம். அவருடைய சிருஷ்டிப்பிலேயே அவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாகத்தான் பிரிக்கிறார். ஜலத்தையும் ஆகாயத்துக்கு மேலே இருக்கிற ஜலத்தையும் ஆகாயத்துக்கு கீழே இருக்கிற ஜலத்தையும் பிரிக்கிறார். முதல்ல அவர் படைச்ச சகோதரர்களான காயின் ஆபேல், இதுதான் முதல் பாயிண்ட். இந்த காயின் ஆபேலுக்கு மத்தியில் ஒரு பிரிவினை வருது. என்ன காரணம்னா, காயினுடைய அவிசுவாசம், ஆபேலுடைய விசுவாசம். அவங்களுடைய காணிக்கை, கீழ்ப்படிஞ்சு செலுத்தின காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சு. கீழ்ப்படியாமல் அவன் இஷ்டத்துக்கு செலுத்தின காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. ரெண்டாவதா இன்னொரு சகோதரனையும் கொடுக்குறார். அதுதான் சேத். இந்த சேத் வம்சத்தில் வந்தவங்க இவங்க பிறந்ததுக்கு அப்புறம்தான் கர்த்தரை தொழுது கொள்றதுக்கே பூமியில் ஜனங்கள் ஆரம்பித்தாங்க. அப்படி கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனம் வந்து இந்த காயின் சங்கதியை விட்டு பிரிஞ்சுதான் இருந்தது. அவங்களுடைய கிண்ணறம் நாகசுரம் இதுக்குள்ளெல்லாம் போகாமல் கர்த்தரை மட்டும் தொழுது கொள்கிற இனமாக தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து படிக்கிறப்போ இந்த தேவகுமாரர்கள் மனுஷ புத்திரிகளுடைய மனுஷ குமாரத்திகளுடைய சௌந்தரியத்தை கண்டு அவங்களுக்கு பெண் தெரிந்து கொண்டு இனம் கலந்துட்டாங்க. அங்கதான் முதல் முறையா கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். எதுக்காக மனஸ்தாபப்படுறாரு? நீங்க என்னைக்கு அவருடைய இனம் இந்த விக்கிரக ஆராதனை ஜனங்களோட கலந்து போகுதோ அன்னைக்கு அவர் மனஸ்தாபப்படுறார். அதை அழிக்கணும்னு அவருடைய மனசுல நினைக்கிறார். இப்பேற்பட்ட வம்சத்திலிருந்து, ஆதாமுடைய வம்சத்திலிருந்து எத்தனையோ ஆளுக வந்திருந்தோம். ஒரே ஒரு ஏனோக் ஐயா மட்டும்தான் 300 வருஷம் சஞ்சரிக்கிறார். ஏனோக் 3வது பாயிண்ட். இவர் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்சதுனால மட்டும்தான்
சஞ்சரிக்கிறப்பவே அவர் தேவனால எடுத்துக்கொள்ளப்படுறார். இதுதான் எடுத்துக்கொள்ளுதலுக்கான முதல் ஆதாரம். சஞ்சரிக்கிறவங்க மட்டும்தான் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். 4வது, நோவா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. அவர் கிருபை கிடைச்சதுனால தான் அவர் நீதிமானும் உத்தமமா இருந்து கர்த்தருக்காக அவரும் சஞ்சரிச்சு ஊழியம் செஞ்சு அந்த துன்மார்க்கனான இனத்தோட சேராம கர்த்தருக்காக அவரும் அவர் குடும்பமும் பிரிஞ்சு நின்று வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்து நோவா பேழையை கட்டி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் நியாய தீர்ப்பான ஜலப்பிரளயத்திலிருந்து காத்துக்கிட்டார். இப்படி புதிய ஒரு சந்ததியை உருவாக்கி நோவாவை கொண்டு வந்தவர் மீண்டும் அதிலிருந்து வந்த 3 பேர், அதுவும் நாள் கணக்கில் ஆகிறப்போ திருப்பி அதே விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்கு போயிடுச்சு. அப்படி இருக்க 5வதா ஆபிரகாம் அழைக்கிறார். எங்கிருந்து அழைக்கிறாருன்னா ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து அழைக்கிறார். ஆபிரகாம் அழைக்கிறப்போ கூட அவருடைய தகப்பனாகிய தேராகும் அவங்களுக்கு சார்ந்த எல்லா இன மக்களும் புறப்பட்டு வராங்க. கானானை நோக்கி புறப்பட்டு வராங்க. ஆனால் கானான் மட்டும் பிரயாணிக்க முடியல. ஆரான்லேயே நின்றுறாங்க. அங்கே இருக்கிற அழகையும் அங்கே இருக்கிற செழிப்பையும் பார்த்து அங்கேயே நின்றுறாங்க. திருப்பியும் ஆபிரகாம் அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்னா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ நான் சொன்ன எல்லாமே வெளியே இல்லை, குடும்பத்துக்குள்ள தான். அவர் படைச்ச சகோதரருக்குள்ள தான். அவர் கொடுத்த தகப்பன் தாய் ஜனத்துக்கு மத்தியில தான் இந்த பிரிவினை வருது. இது பைபிள் முழுக்க நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் வேற யார்கிட்ட இருந்து அவர் பிரிஞ்சிருக்க சொல்லலை. அவங்க செலக்ட் பண்ணுற ஆள் ஆவியும் மாம்சமும் போராடாது. ஸோ தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்த ஆபிரகாமுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இருக்குன்னு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அவரை நம்பி வந்த லோத்துக்கும் பைபிள் நீதிமான் தான் சொல்லுது. அடுத்ததா அந்த லோத்தை ஆபிரகாம் காப்பாத்துறாரு. இது 6வது பாயிண்ட். ஏன் காப்பாத்துறாருன்னா லோத்தும் நீதிமானா இருந்ததுனால. அதைத்தான் உங்களுக்கு நான் மெல்கிசேதேக்கின் முறைமையில சொல்லியிருப்பேன். ஏன் ஆபிரகாம் கையில் அந்த மெல்கிசேதேக்குடைய அப்பத்தி ரசத்தையும் கொடுக்குறாருன்னா தன்னுடைய சகோதரனுக்காக அவர் போராடுறார். இதைத்தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் பண்ணணும். ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டு உள்ள வந்தவங்க வழுவி போனவங்க இந்த பிரிதல்ல நீங்க திடமா நிக்கணுங்கிறதுக்காக அந்த நீதிமான்களுக்காக வழி தப்பி வந்தவங்களுக்காக போராடணும். அப்பதான் உங்களுக்கு மெல்கிசேதேக்கினுடைய அப்பமும் ரசமும் கிடைக்கும். 7வதா யோசுவா. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஏன் யோசுவா எடுக்கிறேன்னா, மோசே மலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த விக்கிரக ஆராதனை செஞ்ச அவருடைய சகோதரர்கள், சொந்த குடும்பம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு யோசுவா மட்டும்தான் மலைக்கு கீழே தனியா அந்த கண்ணுக்குட்டி ஆராதனைக்கு போகாம நின்ன ஒரே ஒரு ஆள். மோசேக்கு அப்புறம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவன்னா அது யோசுவா தான். கர்த்தருக்காக மட்டும்தான் அவர் ஊழியம் செஞ்சிருப்பார். 8வதா வைராக்கியத்துக்கே பேர் போன தானியேல். அவரும் அவருடைய சகோதரர் கூட தான் சிறைப்பட்டு போறார். பாபிலோன் தேசத்துக்கு தானியேல் அவருடைய சகோதரர் கூட தான் சிறைப்பட்டு போறார். ஏன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான். அப்படி இருக்கிறப்போ ராஜாவினுடைய போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது அப்படின்னு அவருடைய இருதயத்தில் அவரோட வைராக்கியம் கொள்றார். அந்த வைராக்கியத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த வார்த்தைகள் அவருடைய நண்பர்களுக்கு சொல்றாரு. அதைய 3 பேர் கீழ்ப்படிஞ்சு வராங்க. இந்த 4 பேர்த்தை தான் கர்த்தர் பாதுகாக்கிறார். வைராக்கியம்னா நீங்க நினைக்கிற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 3 வருஷம் இந்த ராஜ போஜனத்தை சாப்பிடாம கூட இருக்கிற எல்லா சகோதரர்களும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. தினமும் இதை இவர் பார்த்து அந்த அசுத்தமான உணவுக்குள்ள போகாம, கர்த்தருக்கு பிரியமில்லாத உணவுக்குள்ள போகாம இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் அவர் உயர்த்தப்படுறார். சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வியாக்கியானம் பண்ற வரம் அவருக்கு கிடைக்குது.
இது எல்லாத்துக்கும் மேல ராஜாவுடைய கொலு மண்டபத்துல போய் உட்கார்றார். ஒரு ராஜ்யம் இல்ல. 2, 3 ராஜ்யத்திலே அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. எல்லா ராஜாக்களும் அவர கனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருத்தனும் அவர தொட முடியல. கடைசி பரியந்தம் எவ்வளோ வெளிப்பாடு வாங்கியிருக்கிறாருன்னு எல்லாரும் தானியேல் அதிகாரத்த படிச்சிருப்பீங்க. போதும் தானியேலே, நீ வந்து இளைப்பாறு அப்படிங்கிற அளவுக்கு அவர் வைராக்கியமா இருந்திருக்கார். இவங்க எல்லாத்தையும் நமக்கு முன்னோடியா நம்மளுக்கு காட்டுறார். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் வந்து 1 சாமுவேல சொல்றார். உங்களுக்கு 1 சாமுவேல்ல தெரிஞ்சிருக்கிறபடி சாமுவேலை வந்து நியாயாதிபதியா கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனா ஜனங்க தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சாமுவேல்கிட்ட கேட்கிறப்போ சவுல ராஜாவா கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி கொடுத்த கர்த்தர் சாமுவேல் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். கர்த்தர் இங்க வந்து சவுல் கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அமலேக்கு வழிமறித்தது எங்க வழிமறிக்கிறான், அவங்களோட கானான் தேசம் பிரயாணமா போகிறப்போ இந்த அமலேக்கு வந்து வழிமறிக்கிறான். அதனாலதான் கர்த்தர் அதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு சவுல் கிட்ட, நீ அவங்க மேல இரக்கம் வைக்காமல் புருஷரும் ஸ்திரீகளும் குழந்தைக யாரையுமே நீ பார்க்காத. கானான் தேசத்துக்கு போறப்போ வழிமறிச்சவனை நீ கொன்னு போடு. இதுதான் கர்த்தர் சவுலுக்கு கொடுத்த கட்டளை. சவுலுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கும் அதுதான் அவர் கொடுக்கிறார். இந்த பரம கானானை நோக்கி நம்ம பிரயாணப்படுறோம். இந்த பரம கானானோட பிரயாணத்துல நம்மள மாம்சத்துக்குரியவங்க வழி மறைக்கிறப்போ நீங்க இரக்கம் பார்க்காம அவங்கள வெட்டணும். எதனால வெட்டணும்னா, அவர் கொடுத்திருக்கிற அந்த பட்டயமாகிய வார்த்தையை கொண்டு. விக்கிரக ஆராதனை தப்பு, சடங்கு, பண்டிகை இதெல்லாம் தப்புனா தப்புதான். இந்த சத்தியத்துக்கு நீங்க நிக்கணும். சவுல் மாதிரி நீங்களும் உறவுகளோட மாம்சத்துக்குரிய பொருளாசைகளோட ஆசைப்பட்டு பலியை விரும்பி அந்த நல்ல நல்ல ஆடுகளையும் மாடுகளையும் ராஜாவையும் ஒளிச்சு வச்சுக்க நினைக்காதீங்க. அப்படி நீங்க ஒளிச்சு வச்சு நீங்க அவங்க கூட பண்டிகை கொண்டாடினாலோ சடங்கு செஞ்சாலோ நீங்க தான் ரெண்டகம் பண்றீங்க. இது புள்ளி சூனிய பாவத்துக்கு சமம். முரட்டாட்டம் பண்றது, நான் செய்யவே மாட்டேன்னு முரட்டாட்டம் பண்றது விக்கிரக ஆராதனைக்கு சமம். சவுல ராஜாவாக்குனது கர்த்தருக்கு வெசரமா இருக்குது. சொன்னா சொன்னதை செய்யணும். விக்கிரக ஆராதனை தப்புனா விக்கிரக ஆராதனை தப்பு தான். நீங்க அதுக்கு நிகரா வேற எது ஆல்டர்னேட்டிவா வச்சாலும் அது தப்பு தான். பண்டிகை தப்புனா தப்பு தான். எந்த வார்த்தைக்குமே கீழ்ப்படியாம உங்களுடைய பாட்டு சத்தமும் உங்களுடைய ஆராதனை சத்தமும் எரிச்சலா இருக்கு காதுக்கு. நீங்க ரெண்டகம் பண்றீங்க, இது பில்லி சூனிய பாவத்திற்கு சமம். முரட்டாட்டம் பண்றீங்க, இது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சமம். கடைசியா யுத்த குதிரையாத்தான் உங்களை நிக்க வைக்கிறார். இங்க யுத்தம் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். என்ன யுத்தம்? ஆவிக்கு மாம்சத்துக்குரிய யுத்தம். உலகத்தான் கூட சேர்ந்துகிட்டு, ரட்சிக்கப்படாதவங்களோட சேர்ந்துகிட்டு எல்லா பண்டிகையிலையும் விக்கிரக ஆராதனையில் நீங்க உட்காந்துருக்கிறதுக்கு உங்களை அவர் அழைக்கல. அதுக்குதான் பவுல் கொருந்து பட்டணத்துக்கு சொல்றார். பவுல் சொன்னதுதான் 10வது பாயிண்ட். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தம் ஏது? எதுங்க நீதி? நியாய பிரமாணத்தின்படி நீங்க வாழக்கூடாது. கிருபையின் சத்தியத்தின்படி தான் வாழணும். இதுதான் நீதி. விக்கிரக ஆராதனை தப்பு.
நீங்க சிலைய வச்சுக்கிட்டாலும் சரி, ஃபோட்டோ வச்சுக்கிட்டாலும் சரி, அதுக்கு பதிலா காசு பணத்த வாங்குனாலும் சரி, இது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசினுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. நீங்க தாங்க ஆலயம். இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த தான் இவ்வளோ செய்தியும் போடுறோம். நீங்க அதை விட்டுக்கிட்டு பண்டிகை கொண்டாடுறேன், ஆலயத்துக்கு போறேன், சடங்குக்குள்ள போறேன்னு சொல்லி உங்களுடைய ஆலயத்தை நீங்க அசுத்தப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், இங்கேயும் பிரிவினைதான். இந்த அசுத்தத்துக்குள்ள நிக்காதீங்க. இந்த அசுத்தத்துக்குள்ள நின்று நீங்க கிறிஸ்தவங்க, நாங்க தேவ ஜனங்கன்னு காமிக்காதீங்க. அது அவருக்கு அருவருப்பா இருக்கு. அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சும்மா நம்மளே சொல்லிக்க கூடாது, எங்க அப்பா கர்த்தரு, எங்க அப்பா ஏசப்பான்னு. அவர் சொல்லணும், நீங்க தான் என் குமாரத்தி குமாரர்னு. ரட்சிப்புக்கு முன்னாடி மாம்சத்துல பிறக்கிறோம், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறோம். ஆனா ரட்சிப்புக்கு அப்புறம் நம்மளுடைய தகப்பனும் நம்மளுடைய ரத்தம் எல்லாமே கர்த்தர் தான். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு ரத்த அணுக்களும் நம்மளுடைய ரத்தத்துல ஓடணும். அந்த வெறி, அந்த வைராக்கியம், அவர் எப்படி அவர் பிதாக்கு நின்னாரோ அந்த மாதிரி நம்ம நிக்கிறதுனாலதான் நம்மளை சகோதரன்னு கூப்பிடுறார். அவர் முதற் பேரானவர், நம்முடைய சகோதரன் தான். அவருக்கு இருந்த அதே வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? அப்படி எதுவுமே செய்யாம சும்மா அவரை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அவமானப்படுத்தாதீங்க. உங்களை எல்லாம் அவர் பிள்ளையாவே நினைக்கல. யுக்த புருஷனா இருங்க. உடனே புருஷன்னா அப்ப ஸ்திரீகள் இல்லையான்னு கேட்காதீங்க. ஆவியில வளருங்க. இங்க ஸ்திரீ பேசாத, இங்க ஆம்பளை பொம்பளை இப்படின்னு எந்த கான்செப்ட்லயும் பைபிள் எழுதல. புருஷன் அப்படின்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கிறவங்க. ஸ்திரீக உள்ள வந்தவங்க. புருஷன் பேச்சை கேட்டு ஸ்திரீக அடங்கி இருக்கணும். ஒரு நாள் நீங்களும் வளருவீங்க, புருஷனாவீங்க. எல்லாரும் இங்க யுத்த புருஷனா தான் நிக்க சொல்றார், யுத்த குதிரையா தான் நிக்க சொல்றார். இந்த மாம்சத்தை எதிர்த்து, இந்த மத்தேயுல வர பட்டயமாகிய இந்த பிரிவினை, முதலாவது விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை வந்து சபைக்குள்ள நீங்க சின்ன சைஸ்ல போட்டோ வச்சுக்கிட்டாலும் அது விக்கிரக ஆராதனை தான். அப்படி நீங்க போட்டோவை வைக்காம உங்களுடைய போட்டோவை பெருமைப்படுத்தி பெருசா உங்க வீட்டுல மாட்டி வச்சுக்கிட்டாலும் அது விக்கிரக ஆராதனை தான். மொத்தத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு போட்டோ இருக்கணும். நாங்க அதை பார்த்து வழிபடல, நாங்க அதை பார்த்து கும்பிடல, அதெல்லாம் பேச்சு இல்லை. நீங்க கர்த்தரை பெருமைப்படுத்த வேண்டிய இடத்துல வேற எந்த பொருளை நீங்க வச்சுக்கிட்டாலும் அது விக்கிரகம் தான். வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்க்கறது உங்க மூஞ்சியை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இவ்வளோ பெருசா நீங்க அதுக்கு தானே மாட்டி வச்சிருக்கீங்க. அடுத்தது 2வது பண்டிகை. பண்டிகை கொண்டாடுறதுக்கு கிறிஸ்தவங்களாம் இங்க வரல. ஆதி அப்போஸ்தலர்கள் எந்த பண்டிகையும் கொண்டாடல. எக்கால பண்டிகைக்காக தான் காத்திருந்தாங்க. அதுக்காக தான் இப்பவும் நம்மளும் சபையும் காத்திருக்கணும். இடையில பூந்த இந்த பிசாசின் தந்திரங்களுக்கெல்லாம் உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த பண்டிகை சத்தத்திலையும் இந்த லைட்டு வெளிச்சத்திலையும் எக்கால சத்தம் காதுல கேட்காது. 5 வருஷமா ஓயாம எல்லா கிறிஸ்மஸுக்கும் இதே வீடியோவை தான் போட்டுக்கிறோம். இனி வருக தாமதிச்சா இதே தான் சொல்லுவோம். கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அடுத்தது சடங்காச்சாரம். நீங்க பண்ற எல்லா சடங்கும், நீங்க சடங்குக்கே போலினாலும் நீங்க காசு கொடுத்தீங்கனாலும் அந்த சடங்குல உங்களுக்கு பங்கு இருக்கு. மனுஷனை வந்து நீங்க திருப்திப்படுத்துறதுக்கு, மனுஷன் சங்கடப்படுவானேன்னு மனுஷனுடைய முக தாட்சணிக்காக விட்டு வந்த குடும்பத்தை போய் திருப்பி நின்னீங்கன்னா
அது சடங்கு தான். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கூட அவர் விட்டு வந்த தேசத்துக்கு நோக்கி அவர் போகல. வேலைக்காரன் அனுப்பி தான் பொண்ணை கூட்டிட்டு வர சொல்றார். அப்படி இருக்கணும் வைராக்கியம். சபைக்குள்ள கர்த்தரை ஏத்துக்கிட்டு சடங்காச்சாரம், விக்கிரக ஆராதனை இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரவங்க தான் உங்களுடைய சகோதர சகோதரிகள். மத்தேயில அவர் கொடுத்த பட்டயம் இதுதான். விக்கிரக ஆராதனை, சடங்கு, பண்டிகை. பட்டயம்னா சும்மா உரையில வச்சு துரு பிடிச்சி போறதுக்காக அவர் கொடுக்கலிங்க. பட்டயம்னா எடுத்து வெட்டணும். எத்தனை தாட்டியா இருந்தாலும் தப்பு தப்புன்னு சொல்லணும். இது மட்டும் மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல குடும்பத்துக்குள்ள ஏன் பிரிவினை வருது அப்படின்னு ஆவியானவர் நமக்கு தெளிவு பண்ணி காமிச்சார். ஏன் இந்த குடும்ப உறவுகளோட பிரிவினை வருது? இந்த விக்கிரக ஆராதனாலையும், சடங்குனாலையும், பண்டிகையினாலையும். அடுத்த வீடியோவில் நம்ம லூக்கா 12ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இது 5 ஊழியங்களுக்கு மத்தியில் வர பிரிவினை, சபைக்குள்ள நடக்கிறது. அங்கே ஏன் பிரிவினை வருதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரி, தேவனின் நாமம் மகிமைப்பட.